ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சித்திரை கனி காணுதல் எல்லாருமே வந்து கண்ணாடியில் மா பலா வாழை இதெல்லாம் வச்சு கனி காணுதல்னு சொல்லுவாங்க. நம்மளால் என்ன முடியுமோ அதை வச்சு நம்ம செஞ்சுக்கிட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாராலேயும் எல்லாம் செய்ய முடியும்னு சொல்ல முடியாது. வெறும் அரிசி பருப்பு புளி வச்சு இது பண்ணிக்கிட்டால் போதும். ஓகேவானது தான். சரிங்களா? எல்லாருக்கும் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் காய்ச்சறதுக்கு இது அடுத்த வீடியோ. ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான். இது பார்த்திங்கன்னா மருதாணி பூ, வெள்ளை கரிசலாங்கண்ணி, உங்களுக்கெல்லாம் வெள்ளைப்பூ தெரியும்னு நினைக்கிறேன். வெள்ளை கரிசலாங்கண்ணி, அருகம்புல், செம்பருத்தி பூ கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மஞ்சள் கரிசலாங்கண்ணி, அப்புறம் பார்த்திங்கன்னா வேப்பிலை, வேப்பம்பூ எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா பழமாக பழுத்து போய் அப்படியே தேனாக இனிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னதுன்னு பார்த்திங்கன்னா வெல்வக்காய். புரியுதுங்களா? செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓடு. ஆனால் அந்த பழுத்து இருக்குது பார்த்திங்களா, அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கசப்பு இருக்க தான் செய்யும். ஆனால் வந்து இந்த நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு வந்து வில்வம்ன்ற விளாம்பழம் நம்ம வெல்லம் போட்டு சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அதுபோல் இந்த பழத்தில் நம்ம வந்து நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ போட்டு நம்ம கொஞ்சோண்டு சுக்கு பொடி சேர்த்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஆரோக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இதை வந்து நீங்கள் என்ன செய்யலான்னா, இது உள்ளே இருக்க அந்த பழம் எடுத்து அந்த காய் இந்த கூடு இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நம்ம எண்ணெய் காய்ச்சறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இது எதுக்குன்னா பொடுகு, ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு. இது இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. அதனால் அதுவே நான் ஒரு வாரமாக அந்த கீரைக்காரக்காவை ஃபாலோ பண்ணி அப்புறம் அவங்கள வாங்கிட்டு வர சொல்லி நான் இது பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். பாய்.